Добрий день. Some video, telephone. Ага. Bravo, dobrodošli. Dobrodošli. வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்க செல்பி தமிழன். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா குரோஸ்கா தான் நண்பா. அண்ணாவுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு அப்படியே சும்மா லோக்கல் ட்ரிப்பு இந்த ஏரியா அப்படியே ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நம்மளுக்கு ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஏதாவது நான்வெஜ் தான் வாங்கலாம் தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அப்படியே ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ஏட்டா ஹாய். ஆனா செர்பியாவோட டெம்பரேச்சரை பத்தி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேண்ணா. இங்க பொறுத்தளவு குளிர் வந்து பயங்கரமான மைனஸ்ல போயிட்டு -5 டிகிரி 6, 7, 10 வரைக்கும் போவோம். வந்து இங்க உள்ள மைனஸ் குளிரை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு உடம்புல வந்து ரொம்ப கெப்பாசிட்டி இருக்கவங்க மட்டும் வரலாம். சில பேர் உடம்பு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காம வந்து குளிர் தாங்க முடியாம போயிடறவங்களும் இருக்காங்க. அதனால உடம்புக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கிற ஆள் மட்டும் வாங்க. கண்ட்ரி வந்து நல்ல கண்ட்ரி. குளிர் பயங்கரமான குளிர், எவ்வளவு குளிராக தாங்கக்கூடிய ஆள் மட்டும் வர்றது வந்து அவ்வளவுக்கு உடம்புக்கு நல்லது. வந்து ஸ்னோஃபால்ஸ் எந்த டைம்னா வரும்? டிசம்பர்ல வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்தா வந்து ஐஸ் மழையா பெஞ்சிட்டு இருக்கும். அது 2 நாள் 3 நாள் வரைக்கும் பெஞ்சிட்டு இருக்கும். இங்க ரோட்ல ஃபுல்லா வந்து ஐஸ் கட்டி மாதிரியே இருக்கும். ஐஸாக நாங்கள் அள்ளி வெல்டிங் அடிக்கும் போது கூட அதை அள்ளி போட்டுட்டு ஐஸ் மாரி இருந்து ஐஸ் மாரி இருக்கும். ஐஸ் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெல்டிங் எடுப்போம். நான் வந்து வெல்டர் தான். இங்கே வந்து சர்பியாவில் வந்து பயங்கரமான குளிராக இருக்கும். இங்கே வந்து ஐஸ் வந்து தண்ணியை பிடிச்சி நம்ம வெளியில் வச்சுருந்தோம்னா அப்படியே ஃபுல்லாக ஐஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து பகல்லே வந்து ஐஸாகவே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான குளிராக இருக்கும். இந்த குளிரை தாங்கி சமாளிக்கக்கூடியவங்க வந்து இங்கே வர்றது வந்து நல்ல யூரோப் கண்ட்ரியை பொறுத்தளவு. வெல்டிங் அடித்து முடிச்சுட்டு ஜாப்பை கை வச்சு தொட்டாலே வந்து ஐஸாக இருக்கும். வெல்டிங் வந்து அடித்து முடிச்சுட்டு க்ளோஸை கழட்டிட்டு கையை வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கூலிங்காக இருக்கும் வெல்டிங் ஜாப்பை. வெல்டரை பொறுத்து எல்லாத்தையும் வெல்டர்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது என்னான்றது. வந்து அடிச்சோம் அந்த அளவுக்கு வந்து கூலிங்காக இருக்குங்க. வந்து ஏடா நீங்கள் என்ட்ரு ஆனதே பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும். நீங்கள் இதே செர்பியாக்குள்ளார குளிரை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிருங்கடா. തണുപ്പ് പറയാൻ മൈനസില് -4, 5, 10 വരെ മൈനസാണ്. ഡിസംബർ, ജനുവരി, ഫെബ്രുവരി, മാർച്ച് ഈ മാസങ്ങളിൽ നല്ല തണുപ്പാണ്. നമ്മുടെ കൈയിൻ്റെ വിരലൊക്കെ നല്ലോണം വേദനയും ഇതൊക്കെയാണ്. തണുപ്പ് നല്ല തണുപ്പാണ്. പിന്നെ ഐസ് മഴ പെയ്താൽ അത് പോകത്തില്ല. ഒരാഴ്ചയായിട്ടോളം ഇവിടെ ഗ്രൗണ്ടിൽ കിടന്ന് അത് മാറത്തില്ല. അത് മെൽറ്റായിട്ട് മാറത്തില്ല. അതുപോലത്തെ ഒരു ഇതാണ് സിറ്റുവേഷനാണ്. പിന്നെ ഇവിടുന്ന് റോഡ് ക്ലീൻ ചെയ്യുന്ന വണ്ടി വന്ന് അത് മാറ്റിയാണത് നമ്മൾ പതുക്കെ നടന്ന് പോകുന്നത്. അതുപോലെ ഈ ഐസ് ഇവിടെ കിടക്കും. തണുപ്പെന്ന് വെച്ചാൽ അതികഠിനമായ തണുപ്പാണ്. മൈനസാണ്. -4, 5, 6 നല്ല തണുപ്പാണ്. നമുക്ക് ഗ്ലൗസ് ഇട്ടാലും നമുക്ക് തണുപ്പ് അത് അറിയാൻ പറ്റും. അതുപോലത്തെ തണുപ്പാണ്. എത്ര 4-5 സോക്സും പിന്നെ സേഫ്റ്റി ഷൂ ഇട്ടാണ് നമ്മൾ വർക്ക് നിൽക്കുന്നത്. അതിന് തണുപ്പ് നമുക്ക് സഹിക്കാൻ പറ്റത്തില്ല. അതുപോലെ തണുപ്പാണ്. ഓക്കെ ഏട്ടാ. நண்பா, இப்போ நம்ம உள்ள என்ட்ராக போகிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டிஷ் மார்க்கெட். இங்கே தான் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இங்கே கிடைக்குதுன்றதையும் பார்த்துடலாம். ஆனால் நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த இடம் பேர் என்ன சொன்னீங்க? ப்ரோஸ்கா. இது வந்து கொஞ்சம் சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பொருளே வாங்க வரோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்து தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஏட்டா கண்ணு எங்கேயோ போகுது.
ஓகே 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 ஓகே, உள்ள போலாம் உள்ள போலாம். யூரோப் செர்பியா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அரிசி கிடைக்குதோ இல்லையோ, சரக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது நண்பா. நீங்க ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா பியரா தான் இருக்கும். ஒரு ரேக் கிட்ட போனீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரக்காக தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதான் செர்பியாவோட கல்ச்சர். ஃபர்ஸ்ட் குடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அப்படிதானா? ஆனா செர்பியனை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் பயங்கரமா பண்ணுவாங்க. ஆனா கேன்சர்ன்ற ஒரு வியாதியே இங்க வராது. அதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? இங்கே வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க சர்பியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே உள்ள ஸ்மோக்கிங் பண்ணும்போது வந்து அவங்களோட ஆல்காலோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப 0% இருக்குது. அதனால தான் இங்கே வந்து கேன்சர்லாம் வந்து அதிகமாக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரிங்க்ஸ் அடித்து அதிகமாக இறந்தது இங்கே வந்து ஆளுங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு நானும் பார்த்ததே கிடையாது. ஆனால் இதே இந்தியாவில் பார்த்தோம்னா வந்து குடிச்சிட்டு போகிற எத்தனையோ வந்து சரக்கு அடிச்சுட்டு விபத்து எடுக்குது. சரக்கு வந்து ஆல்கால் கலப்படத்தில் வந்து சாவுறது உண்டு, கூடுதல் உண்டு. Добрдан. Куда ли сте видели? Some video, telephone. Ага. И куда ли сте? Where did you come from? Наши, наши. Браво, добродошли. Dobro došli. Vidimo se. நண்பா, செர்பியாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்மோக் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 சிகரெட் வரைக்கும் அடிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர்ன்ற ஒரு நோய் வராது. என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே நிக்கோடின்னு ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் வந்து ரொம்ப கம்மியாக மிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து இங்கே உள்ளவங்க எவ்வளோ தம் அடித்தாலும் இந்த கேன்சர்ன்றது வராது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேன்சர் வரதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த நிக்கோடன் லெவல் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் கேன்சர் வருது நண்பா. இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து அதுக்கு தம் அடிக்கிறதுக்காக வந்துடாதீங்க. இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லியிருக்கேன் நண்பா. நம்ம இப்போ நான்வெஜ் வாங்கலாம்னு வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா டிஷ்ன்ற மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிக்கன் தான் எடுக்க போகிறோம். சிக்கன் எடுத்துகிட்டு அப்படியே ரூமில் சமைக்கலான்ட்டு ஒரு பிளானு. சிக்கன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 299 RSD வருது. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 250 ரூபா per kg வருது. சின்ன மார்க்கெட் தான், ஆனால் நிறைய பொருள் இங்கே கிடைக்குது. நண்பா, செர்பியன் ஆள் வந்து இந்த சரக்கு தான் நல்லா இருக்குன்ட்டு நமக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சரக்கு அடிக்க போறதில்ல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபன்னாக இருக்காருமா. இந்த சரக்கு அடிங்க, இது நல்லா இருக்காதுன்னு வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோதான் நண்பா, நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக பில் போட்டாச்சு. கேரி பேக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகே, விதிமோசே. யூரோப் கிளைமேட்டை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல நண்பா. மார்க்கெட்டுக்குள்ள உள்ள போகும்போது நல்லா இருந்துச்சு கிளைமேட், வெளியில வந்தா பாருங்க மழை. யூரோப் செர்பியாவில் உள்ள குரோஸ்கா சிட்டில சின்னதா ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே நம்ம டிஷ்ன்ற மார்க்கெட்ல பை பண்ணியாச்சு நமக்கு தேவையான ப்ராடக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் நண்பா, டேக் கேர்.